வணக்கம். இன்று நடைபெற்ற 9ஆம் வகுப்பிற்கான ட்ரஸ்ட் எக்ஸாம் தேர்விற்கான கணிதம் பாடத்திற்கான விடை குறிப்புகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 5000 என்ற விகிதமுறு எண்ணின் தசம வடிவம். The decimal form of the rational number 200 by 5000 is option 3 0.04 answer. Question number 2. 8 into 10 power 5 plus 6 into 10 to the power 4 plus 3 into 10 to the power square 10 square plus 2 into 10 to the power of 1 plus 5 into 1 plus 10 into 10 power minus 3 plus 9 into 10 power minus 5 என்ற எண்ணின் திட்ட வடிவம். தேர்ட் ஆப்ஷன் 8,60,325.0079 என்பது இதனுடைய ஆன்சர். ராமானுஜன் எண் என்பது 1729 ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 4. 15 ஸ்கொயருடன் எந்த எண்ணை கூட்டினால் 17 ஸ்கொயர் கிடைக்கும் கேட்டிருக்காங்க. 15 ஸ்கொயரோட எந்த நம்பரை கூட்டினா 17 ஸ்கொயர் கிடைக்கும். அதுக்கான ஆன்சர் வந்து 8 ஸ்கொயர் என்பது இதனுடைய ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20.25 இன் மதிப்பு, இதனுடைய மதிப்பு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4.5 என்பது இதனுடைய ஆன்சர். 1 cube plus 2 cube plus 3 cube plus 4 cube plus 5 cube இன் மதிப்பானது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதுக்கு சமமானது என்னன்னா 1 plus 2 plus 3 plus 4 plus 5 ஸ்கொயர். 1 cube plus 2 cube plus 3 cube plus 4 cube plus 5 cube அந்த மதிப்புக்கு சமமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 1 plus 2 plus 3 plus 4 plus 5 ஹோல் ஸ்கொயர் என்பது இதனுடைய ஆன்சர். அடுத்து பொறுத்துக்களை பார்த்தீங்கன்னா வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஏவுக்கு ஆப்ஷன் 4. அடுத்து அரைவட்டத்தின் சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 பை பிளஸ் 2 இன்ட்டு ஆர். அப்போ பிக்கு வந்து ஆப்ஷன் 3. அடுத்து கால்வட்டத்தின் பரப்பளவு வந்து 1/4 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஆப்ஷன் 1. அடுத்து வட்டக்கோண பகுதியின் வில்லி நீளம் என்பது தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 2 பை ஆர். அப்போ இது வந்து செகண்ட் ஆப்ஷன். அப்போ 4312. அப்போ 4312 என்பது எத்தனாவது ஆப்ஷன் இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 8. 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு ஸ்பின்னர் ஆனது 16 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. எனில் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு டேஷ் சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 1/n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். எண்ணுக்கு வந்து 16 அப்ளை பண்ணிக்கணும். அதே போல பை ஆர் ஸ்கொயர் ஆருக்கு வந்து 4 அப்ளை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இந்த 4க்கும் 16க்கும் கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ், அப்போ 4 பைன்னு வரும். ஸோ 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 4 பை என்பது இதனுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9. ஒரு சமபக்க கோண வடிவ வயலின் பக்க அளவு 40 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் 3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ரூட் ஆஃப் 3/4 போட்டு ஏவுக்கு வந்து நீங்க வந்து 14 போட்டீங்கன்னா அப்போ 40 உடைய ஸ்கொயர் 1600. இந்த 4க்கும் 1600 அடிச்சிங்கன்னா 400. அப்போ நமக்கு கிடைக்கிது 400√3 கிடைக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 9க்கான ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் 400 இன்ட்டு ரூட் ஆஃப் 3 இதனுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10. ஒரு திண்ம கோளத்தின் குறுக்குவெட்டு தோற்றத்தில் பெறப்படும் இரு பரிமாண வடிவம் என்னன்னா, ஒரு திண்ம கோளத்தை வந்து குறுக்குவெட்டியா நீங்க வந்து குறுக்குவெட்டு கொண்டு வரும்போது குறுக்குவெட்டு தோற்றத்துல நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு வட்டமா கிடைக்கும். ஒரு திண்ம கோளத்தை வந்து நீங்க குறுக்குவெட்டு தோற்றத்தில் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற இருபரிமாண வடிவம் வட்டம். ஸோ கொஸ்டின் நம்பர் 10க்கான ஆன்சர் ஆப்ஷன் 1. கொஸ்டின் நம்பர் 11. பின் வருவனவற்றுள் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மற்ற எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணும்போது எது சரியா இருக்குன்னா 2 இன்ட்டு m/0னா m/0 வந்து 1, இப்போ 2 இன்ட்டு 1 2. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆப்ஷன் 4 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. 7x² மைனஸ் 11x மைனஸ் 6 இன் காரணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 7 இன்ட்டு -6 வந்து -42ன்னு வரும். அதை வந்து நீங்க மல்டிபிள் பண்ணா -42 ஆட் பண்ணீங்கன்னா -11 அப்படி போட்டீங்கன்னா -14 வரும். அதை நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்குன்னா 7x + 3 இன்ட்டு x - 2 கிடைக்கும். ஸோ 12க்கான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். p³ - q³ is equal to p minus q whole cube minus 3pq into p minus q.
நமக்கு தேவையான ஆன்சர் 13க்கு ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். மைனஸ் 3p³ இன்ட்டு p மைனஸ் q என்பது என்னுடைய ஆன்சர். a³ மைனஸ் b³ இதுக்கான ஆன்சர் அந்த ஃபார்முலா கொண்டு வந்தீங்கன்னா p மைனஸ் q ஹோல் கியூப் இதனுடைய இந்த பேலன்ஸ் என்ன இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படியும் போடலாம் a மைனஸ் b ஹோல் கியூப் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கான ஃபார்முலா போட்டு a³ மைனஸ் b³ மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ரைட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு a³ மைனஸ் b³ அதுக்கான ஃபார்முலா பயன்படுத்தி இதுக்கான ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 13க்கான ஆன்சர் மைனஸ் 3p³ இன்ட்டு 3 மைனஸ் q என்பது இதனுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14 8t⁶ மற்றும் 2t ஸ்கொயர் கியூபின் பெருக்கற் பலன் என்னன்னா இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க 2t ஸ்கொயர் அதனுடைய ஹோல் கியூபா எழுதிக்கலாம். இதே போல இதையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்ப 2t ஸ்கொயர் ஹோல் கியூப் 2 முறை மல்டிபிள் பண்ற மாதிரி வரும். அப்ப நீங்க a⁴m × a⁴n = a⁴m + n வரும். நமக்கு தேவையான ஆன்சர் 2t ஸ்கொயர் இங்க ஒரு 3 அங்க ஒரு 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 6 வரும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 14க்கு செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 15 x = 7 மற்றும் y = -7 ஆகிய கோடுகள் சந்திக்கும் புள்ளி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி போட்டீங்கன்னா +7 இங்க வரும் -7 இங்க வரும். ரெண்டு சந்திக்கிற புள்ளி 7, -7 கிடைக்கும். நமக்கு தேவையான ஆன்சர் 15th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 1 தான் இதுக்கான ஆன்சர். ஒரு எண்ணின் இருமடங்குடன் அவ்வெண்ணின் பாதியை கூட்டினால் 110 கிடைக்குதுன்னா அந்த எண் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது நீங்க ஆன்சர் டு ஆப்ஷனுக்கு வரலாம். இப்போ 44 இருக்குன்னா அப்போ ஒரு எண் இருமடங்குடன் அவ்வெண்ணினுடைய பாதியை கூட்டுறீங்க. அப்போ இருமடங்கு 44 × 2 88 அப்போ 22ல பாதி வந்து 22 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 110 கிடைக்கும். ஸோ அந்த எண் எதுன்னா 44. நமக்கு தேவையான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆப்ஷன் 3 நமக்கு தேவையான ஆன்சர். ஒரு பழ வியாபாரி ரூபாய் 385க்கான பழங்களை விற்பதன் மூலம் ரூபாய் 77 லாபமாக பெறுகிறார். அவர் பெற்ற லாப சதவீதம் என்னன்னு கேட்டீங்கன்னா 385க்கு விற்கிறாருன்னா 77 ரூபாய் லாபம். அப்படின்னா 385ல அந்த 77 நீங்க வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 308 கிடைக்கும். அப்போ 308னா 385 அப்படின்னு சொல்லும்போது 308 ரூபாய்க்கு வாங்கிய விலை 308 ரூபாய்க்கு 77னா அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு அடிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறது 25% கிடைக்கும். அப்போ 77/308 × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 25% கிடைக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 17க்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 25%. ஏ என்பவர் மட்டும் தனியே ஒரு வேலை 20 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து அதே வேலை 4 நாட்களில் முடிப்பார்கள் எனில் பி என்பவர் மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பார்னா 1/a + 1/b is equals 1/a + b. இந்த ஃபார்முலாவில் போட்டு 1/a நீங்க அப்ளை பண்ணிக்கிங்க 1/4ன்னு 1/b தெரியாது is equal to 4ன்னு போட்டிங்கன்னா 1/b உடைய வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்னன்னா செகண்ட் ஆப்ஷன் 4 தான் இதுக்கான ஆன்சர். 48 வேலையாட்கள் நாளொன்றுக்கு 4 மணி நேரம் வேலை செய்து 5 நாட்களில் 40 கிலோமீட்டர் சாலையை அமைக்க முடியும் எனில் 40 வேலையாட்கள் நாளொன்றுக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 10 நாட்களில் அமைக்கக்கூடிய சாலையின் நீளம் காண்க கொடுத்துருக்காங்க. இது வந்து E1 × D1 × H1 divided by W1 is equal to E2 × D2 × H2 divided by W2. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி E1 D1 H1 வேல்யூலாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சாலையின் நீளம் வந்து W2 தான். ஸோ இதை வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் 50 கிடைக்கும். ரூபாய் 10,000க்கு 9% ஆண்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா P × I². அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா பிரின்சிபல் 10,000 போட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து 9/100 அது போட்டிங்கன்னா 2 டைம் மல்டிப்ளை பண்ணோம் 10,000 × 9/100 × 9/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா 81 கிடைக்கும். ஸோ 20th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 ஆன்சர் 81. கொஸ்டின் நம்பர் 21 பிதாகோரியன் மூன்றாம் தொகுதி என்பது 2 ஒரு செங்கோண முக்கோணத்தின் இந்த கர்ணத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறது 20, 48, 52. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 20² + 48² இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு 52 ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்னன்னா கொஸ்டின் நம்பர் 21க்கு செகண்ட் ஆப்ஷன் 20, 48, 52 என்பது இதனுடைய ஆன்சர். ட்ரையாங்கிள் LMN இன் உள்வட்ட மையம் I, IMN வந்து 25 டிகிரி, ஆங்கிள் INM வந்து 35 டிகிரி எனில் ஆங்கிள் MLN அப்படின்றது என்னன்னா 20, 30, 50, 60 டிகிரி. ஸோ இதை 60 டிகிரியை டபுள் ஆப்னிங்கன்னா 120 டிகிரி கிடைக்கும். இப்போ அந்த 120 டிகிரியோட எந்த நம்பரை கூட்டினா 180 வருதுன்னா நமக்கு 60 டிகிரி கூட்டிங்கன்னா 180 கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆன்சர் 3, ஆப்ஷன் 3, 60 டிகிரி என்பது இதனுடைய ஆன்சர். முதல் 10 பகா எண்களின் வீச்சுன்னா நீங்கள் எழுதிக்கலாம் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29ன்னு சொல்லிட்டு 10 நம்பர் கிடைக்குது. அப்போ கடைசி எண் வந்து மீப்பெரு மதிப்பு வந்து 29, மீச்சிறு மதிப்பு வந்து 2. அப்போ 29ல் 2 போச்சுன்னா 27. ஸோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 27 கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 23க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 27 தான் என்னுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 24, ஃபிபோனாச்சி தொடரில் உள்ள 10வது மற்றும் 11வது உறுப்புகளுக்கு இடையில் உள்ள வித்தியாசம். ஃபிபோனாச்சி தொடரில் 15வது மற்றும் 11வது உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1, 1, 2, 3, 5, 8, 13, 21, 34, 55, 89, 144, 233, 377, 620 வரும். அப்போ 15வது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 610. 15வது நம்பர் வந்து 610 மைனஸ் 11வது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 89. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 521 கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 24க்கான ஆன்சர் ஆப்ஷன் 4, 521 இதனுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 25, 128 மற்றும் 288 ஆகியவற்றின் மீப்பெரு பொது காரணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா 128, 288 இந்த மாதிரி டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 32 கிடைக்கும். அப்போது கொஸ்டின் நம்பர் 25க்கான ஆன்சர் ஆப்ஷன் 3, 32. அடுத்த வீடியோவில் இந்த மேக்ஸ் 25 கொஸ்டினுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்து இந்த 25 கொஸ்டினுக்கான டீட்டெயில்டான ஆன்சர் கீயை பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.